ஹிஸ்ட்ரி போர்ஷனை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது? ஆஸ் யூஷுவல் எல்லா சப்ஜெக்ட்டும் சொல்கிறது தான் இந்த கிளாஸ் வீடியோ. இந்த கிளாஸ் வீடியோ பார்த்து நீங்கள் எடுத்துக்கிற நோட்ஸ் அதை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுற மாதிரி நான் கிளாஸில் தர சில ஹேண்ட் அவுட்ஸ். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ஹிஸ்ட்ரி ஃபவுண்டேஷன் கிளாஸில் ஜாயின் பண்ணலன்னா எனி ஸ்டாண்டர்ட் புக் மேக்ஸிமம் என்சிஆர்டி. ஸோ என்சிஆர்டி படித்தாலே உங்களுக்கு பேசிக் ஃபவுண்டேஷன் கிடைச்சிரும். அது கூட இந்த கிளாஸ் நீங்கள் படிக்கிறீங்களே, இந்த கிளாஸ்ல இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மெயின்ஸ் லெவல் ஆஃப் நாலேஜ் வந்துடும். இது போதுமானது. பட் இதை விட முக்கியமானது நான் ஒன்று சொல்லணும். என்ன பாயிண்ட்னா, ஸோ அல்டிமேட்டாக நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணோம்? இந்த கிளாஸ் இட் செல்ஃப் ஆஃப் என்சிஆர்டி ஃபவுண்டேஷன் வித் இந்த கிளாஸ் போதும் முடிவு பண்ணுறோம்னா, அப்போ இந்த கிளாஸ் எப்படி பார்க்கணும்? தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்களுக்கு ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து 1960s வேற மாதிரி இருந்துச்சு, 2000க்கு அப்புறம் வேற மாதிரி இருக்கு. ஹிஸ்ட்ரின்ற சப்ஜெக்டை, அதாவது வேல்யூ ஆஃப் சப்ஜெக்ட் சொல்லுவாங்களே, அந்த வேல்யூ ஆஃப் சப்ஜெக்டே மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த டைனாமிக்ஸ் புரிஞ்சாதான் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டா ஒரு கிளாஸ்ல இருந்து என்ன டேக் அவே பண்ணிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்ற புரிஞ்சா? அகைன் சொல்றேன். நீங்கள் 2020 இந்த டைம்ல வாழ்ந்துட்டு இருக்கிற ஆள், ஓகேவா? நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸை பார்க்குறீங்க. இந்த டைம்ல நீங்கள் ஹிஸ்ட்ரி கிளாஸை பார்க்கும்போது அந்த பீரியடோட ஃபேக்ட்ஸ், ராஜாக்கள் என்ன பண்ணாங்க, அதோட வார், அதோட முடிவு, ஜியோகிராபிக்கல் பிளேஸ், இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா, அதாவது கிளாஸ்ல எல்லாமே இருக்கு, ஓகேவா? பட் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ஸ் சொல்லுதுன்னா, அதாவது ஒரு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸ் முடிச்சுட்டு நோட்ஸ் சப்மிட் பண்ணுவார்ல, நோட்ஸ் நான் பார்க்கும்போது அது ஒரு பெரிய கிளாஸ்ல அவர் எடுத்து வச்ச நோட்ஸ் வந்து கீ ஃபேக்ட்ஸாக இருக்கும். அப்போ இந்த காலத்தோட ஹிஸ்ட்ரி கிளாஸோட அவருக்கு இம்பார்ட்டன்ஸே புரியல. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, 1960s ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாரோ அதை வந்து 2020 இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. அப்போ ஹிஸ்ட்ரி நீ முடிச்சுட்டு சொன்னாலும் இவர் அவுட் டேட்டட். நீ இப்போ ஹிஸ்ட்ரியை பார்க்க வேண்டிய பார்வை மாறிடுச்சு. அந்த டேக் அவே முக்கியம். அதை நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு புரிஞ்சா? நான் again சொல்றேன். வே ஆஃப் ரீடிங் ஹிஸ்ட்ரி வந்து பயங்கரம் மாறிடுச்சு. அந்த காலத்தில் 1900 அந்த இயர்லி டைம்லலாம் ஒரு ஹிஸ்டரியன் என்ன பண்ணுவாருன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அசோகா வச்சுக்கலாம். இப்போ அசோகா பற்றி ஒரு ஹிஸ்டரியன் படிக்கிறாரு, என்ன பண்ணுவாருன்னா, அசோகா எந்த காலத்தில் வாழ்ந்தாரு, இந்த செஞ்சுரியில தான் வாழ்ந்தாருக்கான ப்ரூஃப் என்ன, அதுக்கான எல்லா டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. எல்லா ஈவெண்ட்ஸையும் க்ரோனாலஜியாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் எடுப்பாங்க. அப்போ அந்த டைமில் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கீங்கன்னா உங்களோட மெயின் எய்ம் என்ன? அசோகா பற்றியான க்ளீன் க்ரோனாலஜி படிக்கிறது உங்களோட எய்ம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஹிஸ்ட்ரி அகைன் ரியல் எக்ஸாம்பிள். நீங்கள் யூபிஎஸ் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸ் பார்க்குறீங்க, புத்திசம் கிளாஸ் பார்க்குறீங்க. புத்தர் எங்கே பிறந்தாரு, லும்பினியில் பிறந்தாரு, அவங்க பேரண்ட்ஸ் நேம் என்ன, அவங்க ஆண்ட் நேம் என்ன, எங்க வந்து அவருக்கு என்ன கிடைச்சது, அவர் ஃபர்ஸ்ட் எங்க பேசினாரு, இது எல்லாமே ஃபவுண்டேஷன் தான். இது எல்லாத்தையும் மட்டும் படிச்சுட்டு நான் புத்திசம் முடிச்சிட்டேன்னு போயிட்டு என்ன சொன்னீங்கன்னா யூஆர் அவுட் டேட்டட். அவங்க எடுத்து என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, உங்களுக்கு புத்தர் பிறந்த டேட் தெரியுது, பட் புத்தர் ஏன் பிறந்தார், ஏன் அந்த காலத்துல பிறந்தார், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கலாம்ல, இல்ல அப்புறம் பிறந்திருக்கலாம்ல. அப்போ அவரு நீங்க எந்த இயரை சொல்றீங்களோ அந்த இயருக்கான காரணத்தை கேட்கற அளவுக்கு ஹிஸ்ட்ரி வளர்ந்துருச்சு. அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸ் பார்க்கும்போது தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, இல்லைனா நீங்க இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல்ல புத்திசமோட முக்கியமான வேல்யூஸ்லாம் படிச்சிட்டீங்க, எல்லா வேல்யூஸ் எல்லா பிரின்சிபல்ஸ் லிஸ்டா சொல்றீங்க, இதெல்லாம் ஓகே. இந்த வேல்யூஸ்லாம் காமன் பீப்புளை என்ன இம்பாக்ட் பண்ணுச்சு, அதை படிச்சியா? அசோகர் புத்திசம் வேல்யூஸை ஃபாலோ பண்றதுனால அவரோட காலத்துல மார்ஜினல் கம்யூனிட்டிஸ், லோவர் காஸ்ட் பீப்புள், உமன், அவங்களோட எம்பவர்மெண்ட் எப்படி இருந்துச்சு? புத்திஸ்ட் பிரின்சிபல்ஸ் லோவர் கம்யூனிட்டிஸ் மக்களை, உமனை எப்படி எம்பவர் பண்ணுச்சு? இந்த ஹிஸ்ட்ரி படிச்சியா? ஓரளவு கம்பேர் பண்ண முடியுதுல்ல. புத்தர் இந்த இயர்ல பிறந்தாரு அப்படின்னு படிக்கிற ஸ்டடீஸ்க்கும் அந்த இயர்ல ஏன் புத்தர் பிறந்தாரு, ஃபார் எக்ஸாம்பிள் எப்பெல்லாம் புத்தாஸ் பிறக்கலாம். இந்தியாவில் முதல் முறையாக நிறைய சிட்டிஸ் உருவாகுது, பெரிய பெரிய ஸ்டேட்ஸ் உருவாகுது. ஒரு வில்லேஜ் லெவல்ல இருந்த ஊர்கள் எல்லாமே பெரிய பெரிய சிட்டியா உருவாகுது, ஸ்டேட்டா உருவாகுது. அப்ப நிறைய ஸ்டேட் உருவாகும் போது எந்த ஸ்டேட் ஸ்ட்ராங்? ஒவ்வொரு ஸ்டேட் அடிச்சுக்குது. பெரிய பெரிய மகாஜன தான் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கிறாங்க. அப்ப இந்த காலகட்டத்தில் ஒரு இண்டிவிஜுவல் இன்டெலெக்சுவலா இருந்தா என்ன பேசுவாரு? நான் வயலன்ஸ். நான் வயலன்ஸ்ன்ற ஐடியாலஜி அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சிட்டி லைஃப்க்கு, இந்த ஸ்டேட் லெவல் லைஃப்க்கு, வயலன்ஸ் லைஃப்க்கு எதிராக ஒரு ஐடியாலஜி ஒர்க் வைக்கணும்ல. அப்போ புத்திசம் உருவாக தான் செய்யும், ஜெனிசம் உருவாக தான் செய்யும். லாஜிக் புரியுதுல? எந்த பெர்ஸ்பெக்டிவ் உங்களோட லைஃபை இப்போ இம்ப்ரூவ் பண்ணுது, இந்த பெர்ஸ்பெக்டிவ் இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் லைஃபோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். யோசிக்க முடியுதா? இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், ஹிஸ்ட்ரி ஏன் தெரிஞ்சுக்கிறோம், நமக்கு இந்த காலகட்டத்தில் எதுக்கு யூஸ் ஆகுது. அப்போ இந்த ரெண்டு வே ஆஃப் ஸ்டடியில் எந்த வே ஆஃப் ஸ்டடி இந்த ப்ரெசென்ட் லைஃபை இம்ப்ரூவ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஃபியூச்சரில் அர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன், இன்னும் கொஞ்சம் குளோபலைசேஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது வார் அதிகம் நடக்கும். நான் ஐடியாலஜி இன்னும் கொஞ்சம் பேசப்படும். அப்போ நம்ம எந்த சேனல் நிற்கணும்? ஹிஸ்ட்ரி ப்ரெசென்ட் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த மெத்தடில் ஹிஸ்ட்ரி படிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். லாஜிக் புரியுதுல? எஸ், உங்களோட ப்ரெசென்ட் லைஃபை ப்ராக்ரஸிவாக மாற்றுறது, சயின்டிஃபிக்கலாக மாற்றுறது, உங்கள் வே ஆஃப் லைஃபை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறது, இண்டிபெண்டன்ஸியாக அதிகமாக்குறது, அதுக்கு ஹிஸ்ட்ரி யூஸ் ஆகுதான் செக் பண்ணிட்டு படிக்கிறது தான் காம்ப்ரஹென்சிவ் வே. இப்போ ஃபேக்ட் லெவலில் இருந்து, ஃபவுண்டேஷன் டெக்ஸ்ட்ல இருந்து, கிரிட்டிக்கல் திங்கிங் லெவலுக்கு ஹிஸ்ட்ரி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அவரோட டைனாமிக்ஸாக மாறிடுச்சு. எந்த ஒரு டாபிக் படித்தாலும் ஒய், அதோட இம்பாக்ட் என்ன, என்ன கோரிலேஷன், அங்கே அந்த டைமில் சாமானிய மக்கள் வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு என்ன இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு, அந்த மக்களுக்கும் இப்போ இதுக்கு ரிலவெண்ட் என்ன, இந்த விஷயங்களை நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸ்லேருந்து டேக் அவே பண்ணுறீங்கன்னா அதுதான் 2020க்கு அப்புறம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட யூனிக். இல்லைனா நீங்கள் எவ்வளோ பேர் யூபிஎஸ் லெவல் ஆஃப் கிளாஸ் பார்த்தாலும் நீங்கள் மறுபடியும் ஃபேக்ட்ஸ், ஹரப்பாவோட முக்கியமான சைட்ஸ்லாம் இது, மெசபோட்டேமியா கூட ட்ரேட் பண்ணாங்க, அவங்க சிட்டி பிளானிங் இப்படி இருந்துச்சு, வெறும் ஃபேக்ட் தான் படிச்சிருக்கீங்கன்னா யூ ஆர் நாட் அப்கிரேடட். நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் குரூப் 4 லெவல் தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. தி சேம் டைம் உங்களோட டேக் அவே வந்து அடுத்த ஃபியூச்சர் உங்கள் லைஃப் முழுக்க ஹிஸ்ட்ரி அப்டேட் பண்ணிக்கிறது யூஸ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை சொல்கிறேன். பட் இப்போ ஒரு பெரிய அகாடமியில் ஈவன் ஹரப்பாவில் அந்த
விவசாயம் பண்ண அரிசி மூட்டைகள் வச்சிருப்பாங்களே கிரானரிஸ், எங்க பெரிய கிரானரிஸ் இருக்கு, எந்த ஊர்ல இருக்கு, அந்த டேட்டா இருக்கு. பட் அது விஷயம் கிடையாது. ஒரு ஃபுல் ஃபுட் சப்ளையும் கிரானரியை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணா? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுச்சா, பீப்புள் கண்ட்ரோல் இருந்துச்சா? அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்க முடியுமா? டிஃபரன்ஸ் புரியுதா? அது இல்லை நோட்ஸ் இல்லை. ஸோ ஹரப்பன் சிவிலைசேஷனோட சோர்சஸ் இருக்குல்ல, ஃபுட் கிரைன்ஸ், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணது யாரு? ஹரப்பன் சொசைட்டியில் பெண்களோட ரோல் என்ன? அதுக்கு தான் பாயிண்ட் இருக்கா? டிஃபரன்ஸ் இருக்குல்ல. திஸ் ஷுட் பி யுவர் டேக் அவே. எந்த ஹிஸ்ட்ரி வீடியோ பார்த்தாலும் இந்த ஆங்கிள் பார்க்கணும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த விஷயங்கள் கூட ஒரு பார்ட் தான், இன்னும் ஒரு பார்ட் இருக்கு. இப்போ ஹிஸ்ட்ரி எப்படி எவ்வளோ ஆயிடுச்சுன்னா, இது வந்து போஸ்ட் மாடர்ன் ஏஜ், இல்லை போஸ்ட் ட்ரூத் காலம்னு சொல்லலாம். புத்தா வச்சுக்கலாம், இல்லை அசோகா வச்சுக்கலாம், இல்லை காந்தி வச்சுக்கலாம், இல்லை பெரியார், இல்லை அம்பேத்கர். எல்லாரோட ஹிஸ்ட்ரியும் ரீக்ரியேட் செய்யப்படுகிறது. ஒவ்வொருத்தவங்களும் அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டு அவங்கள பார்த்தா நெரேட்டிவை தங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நெரேட்டிவ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கான புக்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, இந்த காலத்தில் நீங்கள் ஒரு கிளாஸ் பார்க்குறீங்க, அந்த கிளாஸில் பெரியார் நடத்துகிறாங்க, ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் வருதுல. இந்த காலத்துலையும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஈரோட்டில் பிறந்தாரு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து இந்த வருஷத்தில் ஆரம்பிச்சது. அவரோட முக்கியமான பாலிசிஸ் என்ன? அப்டேட் பண்ணணும். நீங்கள் பெரியார் வந்து கேஸ்ட் இன்இக்வாலிட்டிக்கு போராடுறார். அவரோட ஒர்க்கை நீ அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவரோட கேஸ்ட் ஸ்ட்ரகிளையும் கம்யூனிசத்தை லிங்க் பண்ண முடியுமா? பெரியார் கேஸ்ட்டையும் கிளாஸ் எப்படி பார்த்தாரு? இந்த டாப்பிக்கை ஒவ்வொருத்தவங்களும், ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும், ஒவ்வொரு ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரி பெரியார் டீகோட் பண்ணி ஒரு புக் எழுதுவாங்க. அப்போ எது உண்மை? 1960s ஃபவுண்டேஷன் ஃபேக்ட், அடுத்த லெவலில் மக்களோட வாழ்வியல், 1990s வந்து சப்பால்டர்ன் ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. மக்களோட வாழ்க்கை, மக்களோட இம்பாக்ட் எப்படி ஏற்படுத்துச்சு பார்ப்போம். இப்போ வந்து எந்த இண்டிவிஜுவலையும் எந்த மாதிரி நரேட்டிவ் பண்ண முடியும், என்ன மாதிரி கதைகள் சொல்லியும் அவங்கள பார்க்குற பாரு மாற்ற முடியும். அந்த நெரேட்டிவ் என்ன பண்ணி ஆகணும்? நம்ம டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆகணும். அப்போது ஒரே ஆளை பற்றி இத்தனை புக்ஸ் இருக்குது, இத்தனை பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குன்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணணும்? எந்த பெர்ஸ்பெக்டிவ் நம்ம ஆடுற இப்போ சொசைட்டியை என்ன இம்ப்ரூவ் பண்ணுது, இன்ஜஸ்டிஸை சேலஞ்ச் பண்ணி அடுத்த லெவல் கொண்டு போகுது, சொசைட்டியை ஒரு பாசிட்டிவ் சேஞ்சு கொண்டு போகிற நெரேட்டிவ் எதுவோ அந்த நெரேட்டிவ் சப்போர்ட் பண்ணி அது சயின்டிஃபிக்கலாக இருக்கா, அது ரியலாக இருக்கா, அதுக்கான எவிடன்ஸ் இருக்கான்னு அனலைஸ் பண்ணி அந்த ஹிஸ்ட்ரி நீங்கள் படித்து எம்பவர் பண்ணணும். லாஜிக் புரியுதா? அதாவது இன்ஃபேக்ட் பெரியார் வச்சுக்கலாம். பெரியார் எதிராக வந்து வால்யூம்னஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். எந்த இன்ஃபர்மேஷன், எந்த நெரேட்டிவ் உங்களுக்கு வந்து கிடைக்குது? உங்களுக்கு பெரியார் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்டு கேட்டார். எல்லாருக்கும் லேண்ட் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். என்ன ரீசன்? ஒரு இண்டிவிஜுவல் இல்லை ஒரு குரூப் வந்து கேஸ்ட்டை வந்து விடாமல் பிடிச்சிருக்காங்கன்னா என்ன ரீசன்னா, அந்த கேஸ்ட் வழியாக அவங்களுக்கு ஒரு கிளாஸ் டாமினன்ட் கிடைக்குது. அதாவது அந்த கேஸ்ட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமிக்கல் நல்ல வசதியாக வாடுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி தருது. அப்போ கேஸ்ட்டையும் கிளாஸையும் என்ன பண்ணணும்? டீகோட் பண்ணணும், டீலிங்க் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? டாமினன்ட் கம்யூனிட்டி கிட்ட என்னென்ன ரிசோர்ஸ் இருக்கோ, அதாவது எந்த கேஸ்ட் கிட்ட ரிசோர்ஸஸ் மட்டும் இருக்கும், மோனோபோலியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைம்ல எஜுகேஷன், லேண்டு, ரிச்சுவல்ஸ், இந்த மூணுமே சர்டன் பீப்புளுக்கு தேவைன்றதுனால கேஸ்ட்டை பிடிச்சிருக்காங்க. எதுக்கு கேஸ்ட் தேவைப்படுதுன்னா, கேஸ்ட் வழியா எஜுகேஷன் மோனோபோலி பண்ண முடியுது, எக்கனாமி மோனோபோலி பண்ண முடியுது, பவரை மோனோபோலி பண்ண முடியுது. அப்போ இது ரெண்டு என்ன பண்ணணும்? டீலிங் பண்ண. எஜுகேஷன் டு ஆல் கூட. அப்போ இந்த கேஸ்ட்ல பிறந்தனால மட்டும்தான் கல்வி கிடையாது, இல்லை கல்வி கொஞ்சம் கேஸ்ட் பவர் குறையுது. லேண்டு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணு, இன்னும் கொஞ்சம் கேஸ்ட் பவர் குறையும். ரிச்சுவல்ஸ், யாரு வேணா கோயிலுக்கு போக முடியும், இன்னும் கொஞ்சம் கேஸ்ட் பவர் குறையுது. இது யாரோட தீர்வு? பெரியாரோட தீர்வு. ஸோ இது ஒரு நெரேட்டிவ். வாட் இஸ் தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பெரியாருக்கு? இது ஒரு நெரேட்டிவ். அப்போ நீங்க எந்த நெரேட்டிவ் எடுத்துக்கிறீங்கன்றது உங்களை பொறுத்து தான். சொசைட்டிக்குள்ள 2 குரூப்புக்குள்ள பிரிவை உருவாக்கணுமா, இல்லை ஒற்றுமை உருவாக்கணுமா, சோஷியல் ஜஸ்டிஸை இம்ப்ரூவ் பண்ணணுமா, பீப்புளை எம்பவர் பண்ணணுமா, பாசிட்டிவ் பாலிசி உருவாக்கணுமா, அந்த எய்ம் பொறுத்து ஹிஸ்ட்ரி எழுதப்படுறது நெரேட்டிவ்ல மாறுது. இவ்வளோ கான்ஷியஸோட ஹிஸ்ட்ரி படிக்கணும். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? இந்த கிளாஸ் இட் செல்ஃப் போதும் சொல்லும்போது இந்த கிளாஸ்ல இருந்து வாட் இஸ் தி டேக் அவே இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்களோட டேக் அவே ஃபேக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், ஓகே, தட் இஸ் ஃபவுண்டேஷனல். ஏன்னா இப்போ கூட யூபிஎஸ்சி இன்னும் க்ரானாலஜி தான் கேட்டுட்டு இருக்காங்க, இன்னும் ஷிஃப்ட் ஆகல, அதனால படிச்சுக்கிறோம். பட் அது மட்டும் பத்தாது. மெயின்ஸ் லெவலில் அனலிட்டிக்கலாக கேட்குறாங்க. ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா why it is happened, அதோட இம்பாக்ட் என்ன, அதோட முக்கியமானது அந்த நெரேட்டிவ் யார் சொல்கிறா, who is telling the story and why he is telling the story, அது முக்கியம். ஸோ ஹிஸ்ட்ரி இஸ் ஷேப்டு பை பர்ஸ்பெக்டிவ்ஸ், நாட் பை ஆப்ஜெக்டிவ். அந்த லெவலுக்கு ஹிஸ்ட்ரி டெவலப் ஆயிடுச்சு. இந்த கான்ஷியஸோட ஹிஸ்ட்ரி கிளாஸ் பாருங்க. ஏன்னா இந்த கிளாஸோட மெயின் பர்பஸ், இப்போ நான் இந்த கிளாஸ் உருவாக்கிருக்கேன்னா என்னோட சைடில் நான் 2 பாயிண்ட் சொல்கிறேன். நான் என்ன மாதிரி லேபர் போட்டிருக்கேன் இந்த கிளாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட், எப்பொழுதும் நான் பண்ணுறது, ஈவன் இட் இஸ் ஸ்மால் கிளாஸ், ஒரு பாலிட்டி மாதிரி கிளாஸ் இருந்தாலும் சரி, ஈவன் ஹிஸ்ட்ரி இருந்தாலும் சரி, நம்ம படிச்சிருப்போம்ல, நம்மளோட டெக்ஸ்ட் புக் இருக்கும்ல, இது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஒரு பேசிக் ஃபேக்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறது. ப்ளஸ் இது மட்டும் வச்சுக்கிட்டு கிளாஸ் நடத்தக்கூடாது. இப்போ ரீசெண்ட் கண்டெம்பரரியில் யாரெல்லாம் ஃபேமஸ் ஹிஸ்டாரியன்ஸ், டீச்சர்ஸ் யார், யூபிஎஸ்சி லெவலில் ஃபேமஸ் ஹிஸ்டாரிக்கல் டீச்சர்ஸ் யார், அவங்க கிளாஸையும் நான் பார்த்துருவேன். அப்டேஷனுக்கு நம்ம வந்து ஹிஸ்டாரியன் கிடையாதுல்ல, நம்ம சோஷியாலஜி படிக்கிறாள். அப்போ ஹிஸ்டரி சப்ஜெக்ட் போகிறோம்னா ஹிஸ்டரியில் யார் ஃபேமஸ், அவங்க பாயிண்ட் ஆஃப் என்ன, இந்த லேபர் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் கான்செப்ஷுவல் கிளாரிட்டி நம்ம அப்டேட் பண்ண முடியும். ஸோ நம்ம படித்த ஃபேக்ட்ஸ் ஆட் பண்ணியாச்சு, அது கூட லிங்க் பண்ணுற கான்செப்ஷுவல் கிளாரிட்டி கிடைச்சாச்சு. அதாவது வாட், வென், why, how it is linked with present society, how to improve the society with these values, இது எல்லாமே இப்போ இருக்கிற ஹிஸ்டாரியன்ஸ்ல படிச்சாச்சு. அப்போ இவ்வளோ லேபரில் போட்ட வீடியோ கிளாஸ் நல்லா இருக்கா இல்லை அப்புறம் அது சொல்ல. நான் இந்த கிளாஸ் வீடியோ பார்க்கும்போது யுவர் டேக் அவே நாட் ஒன்லி தி ஃபேக்ட்ஸ்,
நோட்ஸில் பார்க்கும்போது அந்த கான்செப்டுவாலிட்டி இருக்கணும். சில பேருக்கு கொஸ்டின் வந்திருக்கலாம், ஒரு பேசிக் ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸ், ஒரு ஸ்டோனேஜ் கிளாஸ் போடுறதுக்கு இவ்வளோ எஃபர்ட் தேவையா, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கணுமா? என்னோட ஆன்சர் என்னன்னா, திஸ் இஸ் நெசசிட்டி. ஆல்ரெடி தமிழில் கூட ஹிஸ்டாரிக்கல் கிளாஸ் வந்து ஃபேக்சுவலாக, க்ரானாலஜிக்கலாக, கொஞ்சம் கான்செப்ஷுவலாக எல்லாமே இருக்குது. நான் அதே அகைன் ரீப்ரொடியூஸ் பண்ணுறது உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகாது. அடுத்த லெவல் மீன்ஸ் இன்னும் கொஞ்சம் என்ரிச் பண்ணுறது. ஸோ என்னோட அல்டிமேட் எய்ம் வந்து யூபிஎஸ்சி போர்ஷனை முடிக்கணும், ஹிஸ்ட்ரி முடிக்கணும். அது கூடவே எவ்வளோ மோஸ்ட் என்கேஜிங்காக பண்ண முடியும். என்கேஜிங் மீன்ஸ் உங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் இம்ப்ரூவ் பண்ணுறது. ஜாலியாக எடுத்தது கிடையாது. இங்கே ஜாலி மீன்ஸ் அர்த்தம் எந்த அளவுக்கு ரியாலிட்டி புரிஞ்சுக்கிறோம், எந்த அளவுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். அது வந்து நம்மளோட தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி கிளாஸ் நான் இது வரைக்கும் பார்த்து அனலைஸ் பண்ண வரைக்கும் இன்னும் வரல. ஸோ அதை நான் ஷேர் பண்ணால் ஓரளவுக்கு நம்ம ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ், அட்லீஸ்ட் ப்ராக்டிஸ் சேனல் ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட திங்கிங் லெவல் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் போகுன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம்.